சின்ன சின்ன பாடங்களை நாம் சேர்ந்து ஒருமித்து நாம் தியானம் பண்ணி கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கர்த்தர் சொன்னதை நான் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகிறேன். பிறகு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 5:1 அதுக்கும் அங்கேயும் ஒரு பாடல் ஒன்று உண்டு. நேசரின் தோட்டத்தை குறித்து ஒரு பாடல். அந்த பாடலை பாட பிரியப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? ஏசாயா 5:1 அந்த அங்கே ஒரு நேசரை குறித்து, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஒரு பாட்டை பாட, இந்த பாட்டை பாட எத்தனை பேருக்கு பிரியம்? எல்லாருக்கும் பிரியமா? எனக்கு பிரியம் இல்லையே. ஏன் பாஸ்டா? சரி, பிரியம் இல்லாதவர்கள் கை தூக்குங்க. என் பக்கம் 2-3 சப்போர்ட்டு. அவா சிஸ்டர், நன்றி, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். பிரியம் இல்லாதவங்க யாரு? எல்லாம் கை விட்டு போயிட்டீங்களாப்பா என்னை விட்டு. அதில் பிரியப்படலாமா? சரி, எதுக்கு பிரியப்பட்டீங்க அதுக்கு சொல்லுங்க. கும்பலா ஒன்று சொல்லி போட்டு, ஓஹோ நேசர் மேலே அவ்வளோ அன்பு, சரிதான். அப்போ எங்களுக்கு இல்லையாக்கும்? அவ்வளோதானா? அதனால தான் பாடுறீங்களா? அப்போ நான் ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்கள் நேசர் மேலே பாசம் நேசம்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் ஒருத்தருக்கும் நேசமே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நேசர் மேலே. எப்படி அதை சொல்ல முடியுது? யோ, அது ஃபெயிலான திராட்சை செடியில் வந்த கசப்பான பழங்கள். நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா 5:1 இல்லை, 15:1. இந்த பாட்டை காட்டிலும் புரியல பார்த்தீங்களா? இந்த பாட்டு தான் நமக்கு முக்கியம். போச்சு. செழிப்புன்னா சந்தோஷமா இருக்கும். எந்த பாடுவீங்க? உண்மைதான். ஆமாம். இப்போ எந்த பாட்டை நம்ம பாடணுங்க? அதாங்க. எதுக்குங்க பாடணுங்க? மாட்டிக்கிட்டீங்களா? மெய்யின்னா ஒன்று, பொய்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பொய்யை பற்றி பாடின பாட்டு 5:1 என்னை பொறுத்த மட்டும் நாம் பேர் போடுறது என்னன்னா, அது பாட்டில் புலம்பல்னு பேர். புலம்பல்னு பேர். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிராஜுவிட்டி வருது, பென்ஷன், மற்ற எல்லா காரியங்களும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒருத்தன்ட்ட எவன்கிட்டையோ ஒன்று பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒருத்தனை போட்டிங்க. அவன் ஒரு வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிட்டு அடுத்து அப்புறம் துணியோடு ஓடிட்டான். எத்தனையோ பேருடைய இதை பாட்டும்பிங்களா இல்லை என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள்கிட்டருந்து வந்த கிராஜுவிட்டி ஒரு 10 லட்ச ரூபா போச்சு, அதில் என்ன சொல்லுவீங்க? புலம்பல் தானே சொல்லுவீங்க. அது மாதிரி அங்கே கசப்பான பழம் கொடுத்துச்சின்னு சொல்கிற அந்த பாட்டு தேவன் பாடின புலம்பல். அதுதான் மெய்யான திராட்சை செடி. அதை குறித்து தானே ஒரு 5 காரியங்கள் நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணிட்டோம். அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இது தப்பாமல் ட்ரை ஆகாத, காய்ந்து போகாத, ஃபெயில் ஆகாத, ஜீவனை கொடுக்கிற, அதாவது அந்த கிளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிற, ஜீவனுள்ள, எப்போதும் ஜீவனுள்ள ஒரு செடி. கர்த்தர் நல்லவர். அப்போ அதுலேருந்து a good tree will yield good fruit. நல்ல மரம் வேற என்ன கனியை தரும்? அதான் முட்பூண்டுகளில் திராட்சை பழங்களை பறிப்பார்களான்னு கேட்டார். பறிக்க மாட்டாங்களே. கெட்ட மரம் கட்டாயம் நல்ல கனியை கொடுக்காது, கெட்ட கனியை தான் கொடுக்கும்னு ஏசாயா சொன்னார். இப்போ நம்ம ஏன் மகிழ்ந்து அந்த பாட்டை பாடணும் அப்படின்னா,
இந்த திராட்சை செடியானது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அப்ப பரத்திலிருந்து வந்த அதுதான் மெய். பரத்திலிருந்து வராது எதுவுமே பொய். நல்லா இருக்கா? பரத்திலிருந்து வருகிறது முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கிறது. போன வாரம் அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஞானம் எது? போன வாரம் வந்தவங்க இருக்கீங்களா? யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கு. இந்த ஞானம் இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா, நமக்கு எந்த வேலையில் எந்த வார்த்தை பேசணும் அதுதான் ஞானம்னு நினச்சிட்டு சுற்றணும். ஏற்ற வேலையில் ஒழுங்காக பேசணுண்டா, அது பரத்துலேருந்து வந்த ஞானமாக இருந்தால் ஒழுங்காக உளராமல் பேசுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதல்ல ஞானம். அப்படிங்கிற இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வையுங்கள், வச்சு படிங்க. ஏன் அப்படி நம்ம வைக்க தோணுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தையின்படி அவரே தேவனால் பரிசுத்தமும், தேவனால் அவரே நமக்கு, தேவனால் அப்படின்னாக்க தேவன் அனுப்பின ஞானம், தேவன் அனுப்பின நீதி, தேவன் அனுப்பின பரிசுத்தம், தேவனாகிய கர்த்தர் அனுப்பின மீட்பு. இப்போ 3:17 வந்தபோது, யாக்கோபு 3:17 வந்துச்சிங்கன்னா, அவரே நான் யாரு? பரத்திலிருந்து வருகிற பிதா அனுப்பின. ஆஹா ஆஹா ஆஹா, எப்படி கனெக்ட் பண்ண முடியுது அவங்களால? பரத்திலிருந்து வருகிற, அதாவது பரத்திலிருந்து பிதா அனுப்பி வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஏதோ நல்ல வார்த்தைகள்னால வளரணுங்கிற அந்த ஞானம் கிடையாது இது. அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த திராட்சை செடி மெய்யான திராட்சை செடி. இப்போ நம்ம அதோடையாக்கும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி பொங்கி வரணும். அந்த இந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஆத்மத்துக்குரிய மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, அது ஆவியிலே களி கூறக்கூடிய ஒரு ஆவியின் களி கூறுதல். அந்த மகிழ்ச்சி வரணும். மாம்சத்தின் மகிழ்ச்சி கிடையாது. மாம்சத்தில் மகிழ்ச்சிகள் கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. டிகிரியில் பாஸ் பண்ணிட்டா ஒரு மகிழ்ச்சி வருது காலேஜில், அதுக்கப்புறம் அந்த ஃபேட் ஆகிடுது. அதுபோல தான் எல்லாமே. ஒரு புது சட்டை வாங்கினா கூட கொஞ்ச நாள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகிடுது, அது கரைஞ்சி போயிடுது, அது நிற்க மாட்டேங்குதே. ஆனால் ஆவியிலே களி கூறுதல் இப்படிப்பட்டது அல்ல. இயேசு ஆவியில் களி கூர்ந்தார்னு பட்டிருக்கு. அது ஐக்கியத்தினால் வரக்கூடிய ஒரு களி கூறுதல். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் ஆவியிலே களிகூறு. மாம்சத்தின் களிகூறுதல்கள் கொஞ்ச காலம், அவைகள் ஒளிந்து போகும். ஆவியிலேயோ ஒளியாத அழியாத சந்தோஷம், நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷமாகிய அந்த மெய்ஞானமாகிய பரத்திலிருந்து பிதா அனுப்பி தந்த செடியோடு என்னை கொடியாக ஒட்ட வைத்தாரே, அதுதான் இந்த ஆராதனைக்குரிய சந்தோஷம். அது வெறும் மியூசிக்கினால் அல்ல, பாட்டு திறமைகள்னால் அல்ல. அது எதனால் வருகிறதுன்னா தேவன் செய்த செயலினால் வருகிறது. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். வர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் காட். வர்ஷிப், அதாவது ஆராதனை என்பது இஸ் த ரிசல்ட் ஆஃப், எதுலேருந்து வரக்கூடிய பிரதிபலன்னா, இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஒர்க் ஆஃப்
தி அல்மைட்டி காட் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தில் தேவன் செய்த கிரியைக்கு பலனாக, ரிசல்ட்டாக, பிரதிபலனாக நம் உள்ளத்திலிருந்து எழும்புகிறதுக்கு ஆராதனை. அந்த ஆராதனை என்பது இட் இஸ் ascribing greatness to our God, ascribing glory to our God, acknowledging the power of God to save our souls. ரட்சிக்கப்பட முடியாத நிலைமையில் கட்டுண்டு பிடிபட்டு சிக்குண்டு கிடந்த ஆத்துமாவை ஒரு வல்லமை ரட்சித்து பிடுங்கி அந்த சிக்குகளிலிருந்தும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து பிடுங்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்குமானால் அந்த வல்லமையை நான் புகழ்ந்தே தீருவேன். உங்களுக்கு இது எப்படி புரியுறதோ எனக்கு புரியவில்லை, பட் நான் புரிய வைக்கிறேன். அதை தவிர்த்து நான் வேற எதையும் புகழேன். எனக்கு எது பெருசா தோணுதுன்னா, எனக்கு பாடம் படித்து கொடுத்த வாத்தியாருடைய திறமையை புகழ்றதை காட்டிலும், இல்லை உலகத்தில் எவ்வளவோ காசு பணத்தை கொடுத்து எனக்கு விலையேறப்பட்ட காரியத்தை ஒருவேளை ஃப்ரீயாக கொடுத்தவன் நல்ல மனசை புகழ்றதை காட்டிலும், மனுஷனால் கூடாதது ஒருவரால் முடிந்தது, அது முடிய பண்ணுகிறதற்கு அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. உணர்ச்சி வசத்துக்காக நான் சொல்லலை, சத்தியத்தில் சொல்கிறேன். அந்த வல்லமை என்னை அந்த உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்னை சந்தித்தது. அது நிமித்தம் நான் நீதியின் பாதையில் நடக்கக்கூடாதிருந்த என்னை நீதியின் பாதையின் அடிச்சுவடுகளை நீதியின் பாதையில் நடக்க செய்த அந்த அருணோதயத்தை புகழ்வேன். அது ஒன்றுதான் நான் புகழ்வேன், ஓயாமல் புகழ்வேன். அதுதான் ஆராதனை. உமக்கு ஒருவருக்கு தான் வல்லமை உண்டு என்று சொல்லிக்கொண்டு அவரை கனப்படுத்துவது ஆராதனை. எவைகளினின்று நீங்கள் நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ நியாயப்பிரமாணத்தினால், இவராலே 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 அவன் சொல்லும் போதே அது ஒரு ஆராதனையாத்தான் சொல்றான். என்ன அதிகாரத்தோட பவுல் அதை எழுதுறார் பார்த்தீங்களா? இவராலே, அந்த இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், இவராலே நீங்கள் விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று let it be known to you, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கட்டும். அப்ப தேவ ஜனத்துக்கு ஒரு உண்மையான ஆராதனையும் உண்மையான ஆனந்தமும் பாடலும் பொங்குகிறது இருக்குமானால் அது எங்க இருக்கும்னா இதுல இருக்கும். எதுல இருக்குது? நான் எவைகளினின்று நான் விடுதலையாக்கப்பட முடியலையோ, என்னுடைய அடிமைத்தன நுகத்தை முறிக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை எனக்கு இருந்தால் ஒழிய நான் விடுதலையாக முடியாது. எனக்குள்ளே அது இல்லை. அடிமைப்பட்டவனுக்குள் ஒன்றுமே இருக்க முடியாது. ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவர் நாமம் வல்லமை உள்ளது, அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாடினாளா? அல்லேலூயா. அந்த பாட்டு வந்துச்சா? அந்த வல்லமையை நாம் ascribe glory to God. அவருடைய வல்லமையை இன்று புகழக்கூடிய ஆராதனை தான் நமக்கு வேண்டும். சபையில் ஆராதனை என்பது வெறும் மியூசிக் மாத்திரம் அல்ல. மியூசிக்கை அதிகமாக வால்யூமில் அதிகமாக வச்சு சத்தத்தை வச்சு காது வெடிக்கிற மாதிரி போகிறதும் அல்ல, திறமைகளும் அல்ல. உள்ளான ஆவி பாடுகிற அந்த பாடல், அந்த அதான் ஆராதனை. அல்லேலூயா.
அதுக்கு மியூசிக்கு சப்போர்ட் பண்ணும், சந்தோஷமாக இருக்கும். ஆமென், ஆமென். ஸோ நம்ம எதை வச்சு எதை நம்ம மனசில் வச்சு ஆராதனைக்கு வர்றோம்னா, ஏதோ இன்றைக்கி சண்டே ஆராதிக்கணும் அதல்ல. பரத்திலிருந்து சுத்தமான ஒரு செடியை தேவன் அனுப்பி அதோடு கூட என்னைக்கு ஒட்ட வைத்தாரே, மனுஷனால் இது கூடாத காரியம் கர்த்தராலே கூடிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அப்படியானால் போன வாரத்தில் நம்ம பார்த்ததுபடி இந்த செடியுடைய சத்தத்தை கொண்டு போய் கொடுப்பதற்காக குழாய் மாதிரி அந்த டிரான்ஸ்மிஷன் லைன், அதுபோல தான் கர்த்தர் நம்மை பலவீனர்களாகிய நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை அவருடைய பழத்தின் ரசத்தை கொண்டு போய், சத்தத்தை அந்த ரசத்தை கொண்டு போய் ஜனங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுப்பதற்காக. ஆனால் அந்த ரசமோ அதன் வல்லமையோ அதனுடைய சாறு வேரிலிருந்து வருகிறது. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போல தான் நம்ம, நெட்வொர்க் மாதிரி தான் நம்ம. அப்படி வச்சிருக்கிறேன்னு சொல்றார், அவ்வளவுதான். நீங்க என்னை தெரிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டார். நீங்க என்னை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்கிறார். நீங்கள் போயின படரின்னு அர்த்தம். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கனி கொடுங்கள்னு சொல்லலை. அந்த 15:16 என்ன போட்டிருக்குதுன்னா, இப்போ வாசிக்க வேண்டாம், உங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்தா நீங்கள் வாசிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னுட்டார். கரெக்டா? நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் போய் போய் போய். நிறைய பேருக்கு அந்த வார்த்தை போய்ங்கிறதே பிடிக்காது, போக பிடிக்காது, போக பிடிக்காது. என்னடா நம்மளை போக சொல்றாரு? யார் நமது காரியமாக உட்காருவார்? கரெக்டா இருக்கா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையிலையும் 3வது வாரமாக சுவிசேஷத்தை குறித்து சொல்லிகிட்டே இருக்கேன். பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவர். 3வது வாரம் 25 பிறந்ததுலேருந்து வேறு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் பாரத்தை நீ சுமந்து கொண்டு போவாயான்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் போனாதான் கனி கொடுக்க முடியும்ட்டார். போனாதான் கனி கொடுக்க முடியும். கிராமங்களில் சில காய்கறிகள் விளையுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் காலங்காத்தால் இந்த கிராமத்து ஜனங்கள் நம்ம வாசல்கிட்ட வந்து ஒரு கத்துறாங்க, காய்கறின்னு. நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க அங்கேருந்து புறப்படணுன்னே 3 மணிக்கு புறப்பட்டு வருவாங்க பாவம், பஸ்ஸில் ஏறி. அப்போ அவங்க போய் விற்காட்டி அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. அதுதான் அந்த வாழ்வாதாரத்து அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்க, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதில்ல. ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஏதாவது கிடைக்குது. அப்போ அவங்க போகாட்டி எப்படி நமக்கு கிடைக்கும்? அது போல நீங்கள் போய் தான் கனி கொடுக்கணுன்ட்டார். இப்போது இது போன வாரத்தில் நம்ம பார்த்தது அத்தி மரம், ஒலிவ மரம் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வெறும் படிக்கிறதுக்காக மாத்திரம் நம்ம சபைக்கு கூடி வரக்கூடாது. அந்த படித்ததுடைய விளைவை அவருக்கு காட்டுறதுக்காகத்தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பியிருக்கிறார். So we have a responsibility to give back, to tell back what has been done. ஹெட் குவார்ட்டர்ஸோட லிங்க் நமக்கு இருக்குதுன்னு நம்ம மறந்து போகக்கூடாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோகம். அவர் தான் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கேருந்து லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணீங்க, என்ன போனீங்க, பிஸ்னஸ் விஷயமாகவே ஹெட் குவார்ட்டர்ஸோட இப்படி லிங்க் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமா? இண்டிபெண்ட்டாக முடியாதுங்க. ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுபோல் நம்மளை ரிப்போர்ட் பண்ணும் ஏஜெண்ட்டாக கனி கொடுத்தியா, என்ன பண்ணான்னு கேட்குற ஒரு
ஏஜென்சியாக தேவன் வச்சிருக்கிறாரே, அதை மறந்து போகக்கூடாது. இது சபை புரியணும். புரிஞ்சு செயல்பட்டால் தைரியமாய் அவருக்கு முன்னால் போய் நிற்கலாம். 2 காரியங்கள் ஆண்டவர் பேசினார் போன வாரத்தில். என்ன பேசினார்? 1, அந்த செடியானது தானாய் நிலைச்சு நிற்க முடியாதுன்ட்டு. அது ரொம்ப பலவீனம். என்கிட்ட நீ ஒட்டப்பட்டால் ஒழிய உனக்கு விமோச்சனம் இல்லை, முடியாது. இண்டிபெண்ட்டாக இருக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்த ஆண்டவர் பேசினது என்னன்னு கேட்டா, ரூட்டு ஹிடன். ரூட் ஹிடன். வெளியில் பார்க்கறது உங்களை தான் பார்ப்பாங்களொழிய என்னை அல்ல. ஆனால் நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் இருக்கிறேன் என்பதை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்னடா இவன் நேற்று வரையும் இப்படி இருந்தால் இன்னைக்கு இப்படி இருக்கிறான்? நேற்று வரையும் ஒட்டப்படலை சார், பேசலாமே. இன்னைக்கு ஒட்டப்பட்டான் சார். யாரோட ஒட்டப்பட்டான்டா? யாரோட ஒட்டப்பட்டானோ அவனுடைய ஸ்மெல்லு வருது. ஒரு குடிகார பையன் ரோட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு ரகலை பண்ணிகிட்டே இருக்கிறான் வச்சுக்குவோம் உதாரணமாக. அவன் ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சந்தித்து அவனை மாற்றுகிறார். அவன் மாறின பிறகு அதுக்கப்புறம் பாட்டில் தொடுவானா? அப்போ நேற்று வரைக்கும் இவன் இப்படி இருந்தான், இன்று எப்படி இருக்கிறான்? அப்போ யார் இதை பண்ணது? இந்த வேலையை செய்ய வல்லமை உள்ளவர் செய்திருக்கிறார். அப்புறம் இவ்வளவு நாளும் வல்லமை யாருக்குமே இல்லையே. இருந்திருந்தா என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பானே, நல்லவனா மாறி இருப்பானே. அப்போ அவருக்கேற்ற ஒரு கனியை கொடுக்கிறவனாக ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறான். இப்போ எத்தனையோ பேருடைய சாட்சி. என் பழைய வாழ்க்கையில் நான் இப்படி சுற்றி கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ அவருடைய வசனத்தை சுமந்து கொண்டு போகிறேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாட்சி, எத்தனையோ விசுவாசிகள் சாட்சி. எப்படியா ஆச்சு? மனுஷனால் கூடாதது தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் அதை செய்தார். அதற்கு கொடிகளாக, இணைக்கப்பட்ட கொடிகளாக எங்களுடைய கனிகளை கொண்டு அவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய கொடிகள். செடி அங்கே தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த செடி இல்லாமல் நம்ம இல்லை. இதை நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 2வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடிகள் வேலை செய்யும் பொழுது என்ன வந்தாலும் அந்த செடியானது ஒரு பெரிய பக்கபலம் கொடுக்கும், பேக்கப் கொடுக்குங்கிற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். என்னோடு இணையுங்கள்னு சொல்லிட்டு பேக்கப் கொடுக்காட்டி எப்படி? நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டை கட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, 24 மணி நேரம் தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. போன 2 நாளில் டக்குன்னு தண்ணியை கட் பண்ணி விட்டுறான். ஏயா சொன்ன நீ தானே ஒழுங்காக சொன்ன, இப்போ என்ன இப்படி ஆக்கி போட்ட? அப்படி தான் பண்ணுவேன், இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி போ. ஏப்பா இப்படியா பேசுறது? அப்படி பேச முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட இணைஞ்சிருங்க, இல்லாவிட்டால் நீங்கள் அறுப்புண்டு உலர்ந்து போயிடுவீங்க, நெருப்பில் போடப்படும் சொன்னது நீங்கள் தானே. அப்போ நாங்கள் போய் கனி கொடுக்கும்போது எங்களுக்கு எது நடந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வரணும்? டீல் தானே, இட்ஸ் அ டீல். நிறைய பேருக்கு இதெல்லாம் டீல் வேண்டாம். எப்பா எனக்கு ஆளை விடு, ஏதோ சொல்கிறேன் ஆண்டவரை பற்றி, எது நடந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவேன். ஆனாலும் நேராக பைபாஸ் பண்ணி பரலோகத்தில் ஏசப்பா எங்கள் பரலோகம் திறங்கன்னு வந்துடுவேன். சும்மா இருங்க. இந்த உலகத்தில் ஒரு செகண்ட் அவர் இல்லாமல் அது வாழ்வோ சாவோ அவரோடு தான் நாம் இருக்க வேண்டும். வாழ்ந்தாலும் அவரோடு தான், மரித்தாலும் அவருக்காகத்தான். அவர் இல்லாமல் பிரைஸ் தி லார்ட் அப்படி மரணமே வந்தாலும் இணைஞ்சு தான் மரணம் வருமே ஒழிய கட்ட மாத்திரம் அவர் செய்யவே மாட்டார். நாம் இணைகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இது ஆக்சுவலாக இது ஒரு விதமான கவனன்ட். இது ஒரு கவனன்ட்டில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ரிஸ்க்குகளுக்கும் நம்ம ரெடின்னு சொல்கிற வாழ்க்கை தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோகம் திறக்கும். புரியுதுங்களா? எனக்கு ரிஸ்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது செல்லாத ஒரு காரியம்.
நான் பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு வந்திருக்கிறோம், இது பெரிய ரிஸ்கெல்லாம் போட்டு பயங்கர கஷ்டப்படுத்துகிறீங்களே. தட் இஸ் த ட்ரூத். அதுதான் உண்மை. நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகையில், அது இல்லைன்னு நம்ம எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? பாடுகள் வராதுன்னு எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? உலகத்தில் உபத்திரம் இல்லைன்னு எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? ஐயாவே சொல்லிட்டாரே. அப்போ இந்த பாஸ்டர் பிரசங்கத்தில் உனக்கு பாட இல்லைன்னு சொல்கிறாரு, எப்படி நடக்காது. எல்லாரும் அன்றையும் ஒரு தேவ பக்தியாய் மனதுடையவன் எவனும் துன்பப்படுவான் என்று போடப்பட்டிருக்கு. அதுக்காக துன்பத்தை நம்ம வாவான்னு சொல்லி வரவேற்கிற ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீதிக்காக நின்னா போதும், தானாக வருது. நீதிக்காக நின்னா போதும். கொஞ்சம் வாய் திறந்து பதில் சொல்லுங்களேன். ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டீங்க மாதிரி தெரியுதே. அல்லேலூயா. நீதிக்காக நின்னாலே, மாம்பழத்தை வெட்டினாலே குண்டி தானால் வருகிறது போல உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். இது நடுவில் நம்ம கனி கொடுக்கலைன்னா நம்ம கதை நாரி போயிடும். அதனால தான் அதில் ஆண்டவர் எப்படி பேக்கப் பண்ணுறாங்கங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு வருகையில் என்னப்பா இந்த ஒரு வசனத்தில் என்ன விளக்கம் கிடைக்க போகுது, நமக்கு உண்மையாக புரியலையே அப்படின்னா, அது பெரிய ரகசியமே அடங்கி இருக்குது. அவன் ஜெபம் 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். எதுக்கு மேல் வீட்டுக்கு போனான்? நல்லா சொல்லிட்டீங்க. நான் பதில் அங்கே தான் இருக்கேன். ஜெபம் பண்ணும்படிக்கு போனான். இப்போ அடுத்த கேள்வி, எதுக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு போனான்? அதுக்கு இல்லை பாஸ்டர், இருந்திருந்தால் நாங்கள் சொல்லியிருப்போம்ல, அங்கேயே எதையாவது நீங்களே நினச்சிக்கங்க. அப்படியா? இப்போ நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணும்படிக்கு போனான்னு போட்டிருக்கு. எதுக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு போனான்னு கேட்டால் யார் பதில் சொல்ல முடியும்? சார் அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க சார், ஜெபிக்கிறவங்க பழக்கம் சார், இப்படி தான் சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழிய அழைப்பை பெற்றாலும் பெறாவிட்டாலும் ஜெபம் பண்ணுவது ஒரு அவசியம் என்கிற டாப்பிக்கில் நம்ம பேசினாலும், எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, profound truth. They were preparing themselves in prayer for the next assignment of God. இந்த தாட் வரல. இல்லை என்ன, எப்படி தமிழில் சொல்கிறேன் கேளுங்க. அசைன்மெண்ட்னா வேலை. அடுத்ததாக தேவன் எந்த வேலையை தருவார், அதை எப்படி நம்ம ஆயத்தம் பண்ணி ரெடி ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அப்போ இவங்க உள்ளங்களும் எண்ணங்களும் எது மேலே இருக்குதுன்னு, தி அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் காட். நீங்கள் என்ன நினச்சிங்க? 6ஆம் மணி வேளையில் ரெகுலராக ஜெபம் பண்ணுற பழக்கம், நம்ம ஜெபிக்கணும், அந்த 2 ஆங்கிள் கரெக்டாக இருக்குது, அதோடு நின்றுட்டோம். But you see, we still dig some furrow, digging some furrows. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா, for what they prayed? For the next assignment of God. God may give any assignment to me, but I must be ready to handle it, take it. ராத்திரி பூரா போய் ஜெபம் பண்ணார்னு ஆண்டவர் சொல்கிறார். மலைக்கு மேலே ஜெபம் பண்ணார், மலைக்கு போய் ஜெபம் பண்ணார், தனித்து ஜெபம் பண்ணார், முழுதும் ஜெபம் பண்ணார். எதுக்கு ஜெபம் பண்ணார்னா, நமக்கும் அவருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள்னா, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் லார்ட்? நான் செய்யும்படி நீர் எனக்கு குறித்த கிரியைகளுக்காக நான் ஆயத்தமாக வேண்டுமே. ஐ மஸ்ட் பி ரெடி. சர்ச், வண்டர்ஃபுல் சர்ச் ஆஃப் காட், ஹேவ் யூ லிசன் டு இட்? கேட்டீங்களோ? இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்காக புல்பிட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரோட்டில் காகிதங்களை கொண்டு போய் டிராக்ட் கொடுக்கணுங்கிறது அது உங்களுக்கு அழைப்பாக இருந்தால் செய்யுங்க. wherever God has placed you,
Because there is no choice. You have not selected God, but God has selected you. You are supposed to be looking for the next assignment of God and get ready. ஞானமாக கர்த்தர் அதை செய்ய சொல்லுவார். அதுக்காக வேலை ஸ்தலத்தில் போய் கடன்ட்டு சுவிசேஷன் சொல்கிறதுக்கு அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் சில ஆத்மாக்களை உங்கள் மூலமாக பிடிப்பார், வேலை ஸ்தலத்திலேயே பிடிப்பார். அவங்க உங்களை தேடி மற்ற நேரங்களில் வரும் பொழுது உங்கள் நிமித்தம் ஒரு வேளை அவர்கள் குடும்பங்களே ரட்சிப்புக்குள்ளே வந்தாலும் வரலாமே. அப்போ அவங்க சொல்லுவாங்க சாட்சிகள், இந்த பிரதர் என்னோட வேலை செய்கிறாங்க, நாங்கள் அப்பப்போ டீ டைமில் பேசிக்குவோம், சரி. ஆனால் வேலைகளில் அவர் போயிடுவார், பிஸியாக இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் ஆராதிக்கிற சில வசனங்களை எனக்கு ரொம்ப ஹீலிங்காக இருந்ததுன்னு சொல்லி நான் அவர் போகிற சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி பார்த்தோம். அப்படி 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 காட் கேன் தேவனால் கூடுமே. எப்போ கூடும்னா, இஃப் யூ ஷுட் பி ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆஃப் காட். நான் அந்த பாடத்தை இந்த வசனத்திலேருந்து கற்றுக்கொண்டேன். அவன் பேதுரு நினச்சிருந்தான்னா 6ஆம் மணி நேரத்தில் லைட்டாக ஜெபம் பண்ணிட்டு அவன் தூங்கி இருக்கலாம், அல்லது அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்திருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது கடைவீதிக்கு போயிருக்கலாம். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அதான் பெரிய டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், நான் சொல்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய மைண்டு எதில் செட் ஆகிருக்குன்னா, நம்ம வளரணும், நம்ம முன்னேறணும். எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம அடுத்து அப்போ நாம் ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு பாஸ்டர். பத்தலைங்கிறாரு ஜெபம், அப்போ இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படி. அப்போ நல்லா நீட்டு ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி அனலைஸ். எது நேரம் வண்டி ஓடிட்டுருக்குன்னா, நம்ம ஃப்ரீ டைமில் எதையாவது ஒன்று ரெண்டு நோ ஃப்ரீ டைமில் நான் படுறேன்னு கொடி சொன்னிச்சுன்னா என்ன ஆகுறது? ஆபத்தான காரியங்கள். ஸோ இதை முதல்ல ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாமே. They were ready for next assignment, as Jesus was ready praying for the next assignment of the Father. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று தீர்மானம் எடுத்து ரெடி ஆகிட்டோன்னா அழகா தேவன் நடத்த மாட்டார்? கேட்குறேன், நடத்த மாட்டாரா? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நடத்துவார்ல. ஏதோ ஒரு இதில் டக்குன்னு எப்படி அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவார்னு சொல்லவே முடியாதல்லவா? ஸோ இவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு கும்பல் அங்கே என்ன செய்யுதுன்னா, தான தர்மங்களை கொடுத்து போட்டு தேவ பக்தியாய் நடந்து ஒரு பெரிய குடும்பமே, நெட்வொர்க் ஃபேமிலின்னு நினைக்கிறேன், பெரிய கும்பலே ரட்சிப்பின் செய்தி கேட்குறதுக்கு ஆசையாய் இருக்குது. தெரியல எப்படி ரட்சிக்கப்படணும்னு. அவ்வளவு தான தர்மங்கள் நீதியான காரியங்கள் செய்தாலும் கூட ரட்சிப்பவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்னு போட்டிருக்குது. குடும்பம் முழுவதும் தேவ பக்தி உள்ளவர்கள்னு போட்டிருக்குது. கொர்நேலியு குடும்பம், ஹோல் ஃபேமிலி இஸ் a godly family. they were looking to God for his mercy. ஆனால் ரட்சிக்கப்படலை. இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தும் கூட அவங்க என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை. அப்போ நற்கிரியைகள் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதிக்காதுங்கிற ஒரு உண்மையை நாம் கண்டுபிடிக்கலாம். மிகுந்த தான தர்மங்கள் செய்தார்கள். அந்த தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. நற்காரியங்கள், யூத மனுஷர்களால் அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். யூதர்களே அவங்கள போற்றி, சூப்பரான மனுஷன். ஒரு புறஜாதியான யூதர்கள் போற்றுறது என்ன லேசான காரியமா? அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிற வேளையில் God prepared another vessel, his servant. சுவிசேஷத்தை கேட்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறவனையும் கர்த்தர். God prepares the preacher. நான் ஒன்று கேட்குறேன், என்னுடைய மனதில் தோன்றினதை நான் கேட்குறேன். இஃப் பீட்டர் வாஸ் நாட் ரெடி டு மூவ் ஃபார்வர்ட், என்ன நடந்திருக்கும்?
ஒரு பேதுரு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத ஒரு நிலைமையில் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை ஆண்டவர் வேற யாரை வச்சாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் கனி கொடுக்க முடியாமல் போயிருக்குமே. இப்போ பீட்டர் கனி கொடுத்தானான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ தான் கேட்டேன் உங்களை. கொடுத்தானா இல்லையா? அவனுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். ஒரு இத்தாலியா பட்டாளம், அந்த ரெஜிமெண்ட்டுடைய 100க்கு அதிபதி ஒருத்தன், அவன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக வர்றாங்கன்னு ஒரு பீட்டர் காணும்போது, பட்சபாதம் இல்லாமல் கிரியை செய்கிற தேவன் பரிசுத்தாவியானவனுக்கு அருளின வார்த்தைகளை அவன் பேசி, அவர்கள் முழு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவாவியானவர்களை நிரப்பினார்னா அதை பார்க்கும்போது பீட்டருக்கு எப்படி இருக்கும்? இதுதாங்க கனி கொடுக்கிறவனுக்கு உண்டாகிற சந்தோஷம். நம் நிமித்தம், நம் ஆயத்தத்தின் நிமித்தம் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை உபயோகப்படுத்தி சில கனிகளை நாம் காணச் செய்வாரானால், கண்ணால் அந்த கனிகளை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்கு. தேவ சபையே, தயவு செய்து கவனமாக இதை கேட்டு மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். அந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு உண்டாயிருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த வசனத்தில் என்னத்தை தான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் படிக்கும்போது. எவ்வளோ உள்ள வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் அவன் ஏறினான் போட்டிருக்கு. அநேகருடைய உள்ளத்தில் செய்ய மாட்டேன், வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் செய்ய மாட்டேங்கிறோம். அதனால தான் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். இட் இஸ் நாட் பாசிபிள் வித் மீ அப்படிங்கிறோம். என்னால் முடியாதுங்கிறோம். அது என்னுடைய காரியம் அல்லன்னு உட்கார்ந்துருக்குறோம். மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நோ, ஐ வில் நாட் டூ அப்படின்னு. இல்லாவிட்டால் எனக்கு அது ரொம்ப வெக்கமாக இருக்குது, ஐ எம் அஷேம்டு, என்னை குறித்து 4 பேர் என்ன நினைப்பாங்க, அப்படியும் ஒரு மனப்பான்மை இருக்குது. இதனால தான் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள் என்று எழுதியிருக்க அந்த நற்பொருளை கொண்டு இருந்த ரசத்தை கொண்டு போய் நான் கொடுக்கணுமே. திராட்சை செடி அப்படித்தானே சொல்லுது, அப்படித்தானே சொல்லுது. அந்த செடியே அப்படி சொல்லுது இல்லையா? ராஜாக்களுடைய களையை உண்டு பண்ணுகிற என்னுடைய நற்செய்தி மனுஷரையும் தேவனையும் தேவர்களையும். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனம் செர்மன் கேட்கறதுக்காக தேவன் நம்மை அழைக்கலை, அது கேட்டுட்டு உணர்வடைந்து கனி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். கேட்காட்டி எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்? கேட்க சொல்கிறார். அவர் சத்தத்தை கேட்க சொல்லுகிறார். சத்தத்தை கேட்ட பிறகு மலடியாக இருக்காதேங்கிறார். தட் ஐ எக்ஸ்பெக்ட் கிரேட் லாட் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரம் யூன்டர். So we become very much responsible and we have to report to God Almighty. Hallelujah. இது விட மாட்டேங்கிறார் இந்த செய்தியை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் 3வது வாரம். அப்போ அவருடைய எண்ணங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறார். இஸ் ஷேரிங் ஹிஸ் ஹார்ட்ஸ் டிசையர். சொல்கிறார் ஹார்ட்ஸ் டிசைர், இருதயத்தின் வாஞ்சைகளை நம்மோடு கூட தேவன் பகிர்ந்து கொள்ளுகிறார். நீங்கள் கொடிகள், நீங்கள் அதை லோடு எடுத்தீங்கன்னா என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும்ங்கிறார். இந்த எலக்ட்ரிக்கல் மீட்டர் எப்போங்க சுத்த ஆரம்பிக்கும், பவர் எப்போங்க உள்ளே வரும்? இங்கே நீங்கள் லோடு கொடுத்தா தான் பவர் சப்ளை உள்ளே வரும். லோடு கொடுக்காத வரைக்கும் பவர் அங்கே தான் இருக்கும். மீட்டர் அப்படியே ஒன்று நைட் நேரங்களில் ஒன்றுமே இங்கே இருட்டாக இருக்குது, மீட்டர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுல் ஏசிக்கு அது இது எல்லா லோடும் போட்டு மீட்டர் சுற்றிட்டு இருக்கு, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, மீட்டர் மாத்திரம் சுற்றுது. உங்கள் வீட்டில் அப்படி சுத்த வைப்போமா? எதை ஒத்துக்க முடியுமா இதை? அப்போ இங்கே லோடு கொடுத்தாதான் பவர்
பவர் உள்ள வருதில்ல. அதுபோல் சுவிசேஷம் சொல்லக்கூடியது தான் லோடு நம்ம கொடுக்குறோம். பேக்கப் பவர் அப்போ தான் ஆரம்பமாகுது. அது வரைக்கும் அந்த பவர் வர்றது நமக்கு தெரியாது, அந்த பேக்கப் தெரியாது. ஆனால் நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் பேக்கப் கொடுங்க, பேக்கப் கொடுங்க, பேக்கப் கொடுங்கன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இது நியாயமானு கேட்குறார். ரொம்ப ஜென்டிலாக கேட்குறார், இது நியாயமா? நீ லோடு அப்ளை பண்ண, யூ அப்ளை த லோடு. டெட் லோடாக உட்காந்துட்டு இருந்தால் நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? யூ அப்ளை த லோட், தென் யூ வில் see மை சப்போர்ட் கம்மிங் டு யூ. அவன் ஆயத்தமாகி நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு ஆயத்தமாகும்போது ஆண்டவர் அவனுக்கு காரியங்களை சொல்லுகிறார். அவன் முதல்ல முடியாதுன்னு சொல்லலை. அவன் துப்பட்டிலேருந்து தீட்டுப்பட்டவர்களோட நான் பேச மாட்டேன் அது இதுன்னு சொல்லி என்னத்தையெல்லாம் கதை விட்டான். கர்த்தர் அவனை தயார் பண்ணி அப்படி அல்ல, என்ன அழகாக அந்த பேக்கப்பில் கொண்டு போகிற போக்க பார்த்தா அந்த ஆளுடைய நிழல் பட்டே சுகமாகிறான். அப்போ இது யாருடைய பேக்கப்புன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கொஞ்சம் விசாலமாக உங்களோட பேசலாமா மனதார? யாருடைய பேக்கப்புன்னு நினைக்கிறீங்க ஐயா? நம்ம கேட்டு 4 செவத்துக்குள்ளே சந்தோஷப்பட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுறோம், மூடிட்டு ஷட் பண்ணிட்டு போயிடுறோம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு இதுவா, அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இன்னொன்னா? இல்லை, சேம் பவர் தானே, சேம் சோர்ஸ் ஆஃப் லைஃப் தானே, சேம் சோர்ஸ் ஆஃப் பவர் தானே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கும் ஒன்று நமக்கும் ஒன்று தானே. அல்லேலூயா. அவங்க லோடு கொடுத்தாங்க, ஃப்ளோ வந்தது. நம்ம லோடு கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் வல்லமையை பார்க்கறது இல்லை. சாதாரண மக்களை கொண்டு பயங்கரமான அற்புதங்களை செய்கிற தெய்வம். சில நேரங்களில் நார்த் இந்தியாவில் பாருங்கள், சவுத் இந்தியாவில் நடக்காத இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குதுங்க. சர்வசாதாரணமாக செத்து போனவன் டப்புன்னு அவன் ஒரு விசுவாசி மாதிரி இருப்பான், அவனுக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, டப்புன்னு எழுப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். என்னடா இது, நம்ம ஊரில் இம்மனை கூத்து ஏசியை போட்டு கூத்தடிக்கிறோம், ஒரு வேளை ஒரு ஃபீவர் கூட போக மாட்டேங்கிறான், தூங்குறவே முழிக்க மாட்டேங்கிறான் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது. என்னய்யா இது? அவன் ஒருத்தன் சிம்பிளா. அந்த காலங்கள் நம்மிடத்துல ஏன் வரல? நம்ம எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிற மக்களாக இருக்கு, ரொம்ப யோசிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்முடைய ரட்சிப்புக்கு மாத்திரம் வச்சுக்கிட்டு வேறு எதுக்குமே இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக கசப்பான கனிகள், பொறாமையும், ரிபெல்லியஸு, முரட்டு சுபாவம், எதிர்த்து பேசுறது, என்னென்ன அசிங்கங்கள்லாம் காட்டணுமோ இல்லையும் காட்டுறோம். தேவன் உதவிக்கு பேக்கப் கிடைக்குமா? சப்போர்ட் பண்ணுவாரா? இதான் காட்டுறீங்களா? இவங்க கொஞ்சம் காட்டுங்க, இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி காட்டுங்க, காட்டும்போது இந்த லைட் ஆஃப் பண்ணி காட்டுங்க. இவங்க குதிக்கிறத கொஞ்சம் காட்டுங்களேன். காட்டுறாங்க, அவங்க வச்சுருக்காங்க அந்த ஃபைல். நம்ம குதித்து பாட்டு பாடுறதுக்கு என்ன மாதிரி யோசிக்கிறோம். நம்ம இருதயங்களில் கொஞ்சம் சீரியஸாக நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஆளுக்கு குதிக்கிறான், உடனே நம்ம ஆளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் சார் அவன் மாம்சத்தில் குதிக்கிறான், சார் இதில் குதிக்கிறான். சரி சும்மா இருங்க, நான் கண்ணால் பார்த்து வந்தவன், எத்தனையோ வருஷம் நான் பார்த்துருக்குறேன். பரிசுத்தாவியில் நிரம்புறது அவனுங்களை போல் நிரம்ப முடியாது. டப்புன்னு எந்திரிச்சிடறான். அந்த அளவுக்கு
கர்த்தர் கூட இருந்து அந்த கொடிகளோடு ஒரு செடி பேக்கப் கொடுக்குதுன்னா இல்லை, அதில் 10 பேர் வந்து நிற்பாங்க ஜபத்துக்கு. அந்த ஜபம் எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு கார் வேணும், இதுதான் காட்ஸ் அசைன்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. அதுவும் மாம்சத்தில் ஜெபிக்கிறது, ஏதோ ஜெபிக்கணும், ப்ரோக்ராம் இருக்குது, இப்படியே வண்டி போகுது ஒழிய. somewhere you have to draw your line. where are we? இன்றைக்கும் நம்ம ஆண்டவரே அவங்கள போல் நம்ம சின்சியராக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் எங்களுடைய சுயத்தை வெறுத்து நாங்கள் உங்களுக்காக நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆஃப் காட். இனி அநேகர் ஆண்டவருடைய காரியத்தை முதுகுக்கு பின்னால் எறிகிற ஒரு மக்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு சண்டே 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு அவ்வளவு நெளியுது. இனி இவங்கள்ட்ட போய் ஆண்டவரோட அசைன்மெண்ட்டை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவானுங்க? நீங்கள் அதை சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்க முடியுமா? அவ்வளவு கோபமும், அவ்வளோ பொறாமையும், அவ்வளோ பெருமையும், அவ்வளோ வைராக்கியமும், அவ்வளோ காயவுன்னு சண்டை, முறைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா உங்களை கொண்டு போய் ஆண்டவர் செத்தவனை எழுப்புங்க, அந்த வேலையை தருவாரா? தரமாட்டாரே, தரமாட்டாரே, தரமாட்டாரே. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலன்ட்டாரு. நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் போது என்னுடைய அசைன்மெண்ட்டுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் அவர் எதிர்பார்ப்பார் ஒழிய அவருடைய வேலைக்காகத்தானே தெரிஞ்சுக்கிறாரு. ஒருத்தர் கம்பெனியில் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு ஒரு 10 வீடு கட்டுறதுக்கு பணம் தருவதுக்காக செலவு பண்ணி அவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறான். யாருக்காக? வாயை திறந்து சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. அவனுக்காக தான் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான், சம்பளம் தரான். கொடுத்த சம்பளத்தை காட்டிலும், கொடுக்குற சம்பளத்தை காட்டிலும் 10 மடங்கு வேலையை புழிஞ்சு தான் வச்சுருக்கீங்களா? அப்புறம் பார்ப்போம். லாங் வீடியோ வச்சுருக்கீங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம். கொடுத்த சம்பளத்துக்கு 10 மடங்கு. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் நம்மளை சும்மா இருக்க விட்றான். நான் வீட்டில் ஆஃபீஸில் இருக்க விடுறதில்ல, வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் வாழ விடுறதில்ல. ஒன்று லேப்டாப்னு எவனோ எந்த புண்ணியவான் கண்டுபிடிச்சானோ தெரியல, அதை ஒன்று கொடுத்து போட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். நீ படுத்து தூங்கினாலும் பாதி தூக்கத்தில் மவுஸு எலி நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும். என்னப்பா வாழ்க்கை! கொடுக்குற சம்பளத்துக்கு 10 மடங்கு வேலை வாங்கி, உயிரை வாங்கி. அப்போ உலகத்திலேயே ஒருத்தன் நம்மளை தெரிந்து கொள்கிறான்னா, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்த ஆஃபர் லெட்டர் வாங்குற அன்னைக்கு சந்தோஷம் அந்த ஒரு நாளோட தான். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கிழிச்சு போடலாமான்ட்டு இருக்கோம். சீன்னு எப்படா இன்னொரு லெட்டர் கொடுத்து நம்ம வெளியில் வந்துடலான்னு அந்த அளவுக்கு இருக்குதுன்னா, பரலோகத்தின் தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலையா? இல்லை, கொஞ்சம் கடினமான நறுக்குன்னு பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனாலும் பாருங்கள், நம்ம கொஞ்சம் நம்ம இருதயத்தில் அதை ஆழமாக எடுத்துக்கணும். அப்போ உலகத்தான் இப்படி கடினமாய் அசிங்கமாக இருக்கிறான். ஆனால் தேவனோ நீதியாய் நமக்கு கூலி தருகிறவர். இவன் அநீதியாய் இருப்பான், அவன் ஆண்டவரோ நீதி. அவருடைய வேலை அதான் சொல்றார், என்னுடைய சுமை உங்களுக்கு லகுவாக இருக்கிறதுன்னு சொன்னார். ஆகையினால நீங்கள் என் மேலே என் சுமையை எடுத்துக்கொண்டு நீங்கள் போட்டுங்க, லகுவான சுமை தான், அதோடு கூட என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். இவ்வளவையும் செஞ்சுட்டு ஆண்டோடைய வேலையை நம்ம செய்யாமல் இருந்தால் அந்த குற்றம் நம்ம மேல் தானே சுமாரும். எனவே ஆண்டோடைய பிள்ளைகளை ஜெபியுங்கள், செயல்படுங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த சப்போர்ட் எப்படி கிடைக்குது? பீட்டருக்கு இது பார்த்தோம். அடுத்து நீங்கள் 20வது அதிகாரம் 27வது வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுல் பேசுகிறான் பாருங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு. அப்போ இவனுடைய இந்த கொடி, பவுலும் ஒரு கொடி தானே, என்ன சொல்ல வர்றீங்க? அவன் போய் சத்தம், போன வாரம் சொன்னேன்ல நான், மைக்கில் பேசுறதுக்கும் அது போய் கொடுக்குதில்ல, எல்லாருக்கும் கொடுக்குதில்ல. அது மாதிரி இவன் ரூட் இஸ் அன்சீன், ஹிடன், பட் த ஃப்ரூட் இஸ் சீன். ஃப்ரூட் இஸ் சீன். அவன் சொல்லிட்டான்,
அவன் பால்காரனும் பார்க்கல, முடிவெட்டுறவனும் பார்க்கல, ரோட்டில் நடந்து போகிறவனும் பார்க்கல. எல்லார்ட்டையும் தேவனுடைய சுவிசேஷத்தை, சத்தியத்தை, அவனுக்கு பேரே வாயாடின்னு ஒரு பேர் வேற வாங்கி என் இமேஜ் என்ன ஆகுங்கிற ஒரு நிறைய பேருக்கு அதுதான். இப்போ என் இமேஜ், உன் இமேஜ் என்ன வேணால் ஆகிட்டு போட்டும், என் ஆண்டவருடைய இமேஜே அவர் இல்லாமல் நமக்காக வந்தார். 10 பேரில் ஒரு 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 6 பேர் எதிர்த்தாலும் ஒரு 4 பேராவது நீடி சோல்ஸ் இருக்கும், தேவையுள்ள மக்கள் இருப்பார்கள். அவங்களுக்காக நம்ம செய்யணும். அவர்களுக்குள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக மகிமைப்படுவார். அந்த ஒரு 6 பேர் மூலமாக தேவன் மகிமைப்பட மாட்டாரா? ஏற்றுக்கொள்ளாத 6 பேர் மூலமாக. இந்த கேள்வி கேட்டு உங்களை மடக்கலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். 10 பேரில் 6 பேர் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்து பேசி ஓடிவிட்டார்கள். 4 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். 4 பேர் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். மிச்சம் 6 பேர் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படலையா? பட்டாரா? 4 பேர் மூலமாக முதல்ல மகிமைப்பட்டாரான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த 6 பேர் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டாரா? சட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க ஐயா. மகிமைப்பட்டாரா? மகிமைப்படலையா? இதை ரசம்னு சொல்லவா, சாம்பார்னு சொல்லவா, என்னடா இதுன்னு குழப்படியாக இருக்குது. எதில் மகிமைப்பட்டாரா இல்லையா? பட்டாரா? அப்படியா? நான் தான் உங்களுக்கு எடுக்கிறேன் போல. அப்பமும் மகிமைப்படுகிறார். எப்படின்னா, அந்த 6 பேர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய முடிவு தேவனுடைய வல்லமையின்படி இருக்கும் என்பதை அதன் மூலமாக மகிமைப்படுகிறார். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நாங்கள் சிலருக்கு ஜீவ வாசனையாக, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும், கெட்டு போகிறவர்களுக்கு விளங்கிருச்சா உங்களுக்கு? நாங்கள் 2 கூட்டத்துக்கும் நாங்கள் ஒரு வழியாக்குற ஆட்கள் தான். 10 பேரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்றான். 10 பேரில் 6 பேர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நாங்கள் வேற மாதிரி வாசனை அடிக்கிறோம். 4 பேர் ஏற்றுக்கொண்டான்னா நீங்கள் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே, பயந்து போய். அல்லேலூயா. சரி விட்டுருவோம். இன்று முதல் ஒவ்வொருத்தருக்கும் 2 வீடுகளை கர்த்தர் தருவதாக சொல்லி இருக்கிறார். நைட்டு பூரா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்பவும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் ஐயா, ஆண்டவர் தர்றதெல்லாம் தரட்டும். ஆனால் இந்த 6 பேர் ஏற்றுக்கொள்ளலை, 4 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். 4 பேர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நாங்கள் ஜீவ வாசனை, ஏற்றுக்கொள்ளாத 6 பேருடைய மரணம். அந்த எந்த மரணம்? 2வது மரணம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாசனை அடிக்கிறோங்கிறான். அப்போ நாங்கள் யாரை சந்திக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாசனை வீசுவோம். எவன் எங்களை சந்தித்தாலும் அவனுக்கு நாங்கள் வாசனையாக இருப்போம். ஐதர் இந்த வாசனை இல்லைன்னா அந்த வாசனை. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோனுடைய ரதங்களினால் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னாரா இல்லையா? என்னையா பார்வோன்னு ரதங்களில் ஆண்டவர் என்னையா மகிமைப்படுறாரு? மோசே மூலமாக தேவன் ஜனங்களை ரட்சித்தார்னா மகிமைப்பட்டாருன்னு சொல்லலாம். அப்போ பார்வோனுடைய ரதங்கள் என்ன மகிமைப்பட்டார்? அவன் உருளை எடுத்துட்டாரே, ஆக்சில் வீலை கழட்டிட்டார்ல. அப்போ ஆக்சில் வீலை கழட்டினோன்னு தேவன் மகிமைப்பட்டாரா? பட்டார். இவன் அவிசுவாசத்தின் நிமித்தம், இவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பின் நிமித்தம், அது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் சொல்லி அதுலேயும் தேவன் மகிமைப்பட்டார். பார்த்தீங்களா எப்படி அவருடைய கால்குலேஷன்ஸ் எப்படி போகுது பார்த்தீங்களா? எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி, அப்போ இவன் சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை மறைக்காதது நிமித்தம் இவன் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஆண்டவர் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் பார்த்தா ஆண்டவர் பார்வையில் நீ ரத்த கரைகளோடு இருக்கிற மாதிரி. என்ன ஆண்டவரே, நான் என்னைக்கு இவனை கொலை பண்ணேன், ரத்தம் பண்ணேன்? நீ என்னுடைய வார்த்தையை, என்னுடைய வேலையை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை என்றார். நான் தெரிந்து கொண்ட பிறகு நீ அதை செய்யாதது நிமித்தம் ரத்தப்பழி, த பிளட் கில்ட் இஸ் அப்பான் யுவர் ஹெட்ன்னு சொன்னான்னா என்ன ஆகிறது? நம்ம இவன் அதை அழகாக சொல்கிறான்.
அநேகருடைய நீங்கி சுத்தமாக எல்லாருடைய இரத்தப்பழிங்கிறான், சிலருடைய இரத்தப்பழி கிடையாது. அப்போ அவன் எல்லாருக்கும் சொல்லிட்டான்னு அர்த்தம் தானே. என்ன சொல்ல வர்றீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ போகிறவன் வர்றவன் எப்பா இவனை போல ஒரு சுவிசேஷ வெறி நீங்களாக்கி சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். இது கொடியா செடியா? கரெக்டாக சொல்லணும். பின்னால் இருக்கவங்களும் சொல்லுங்க, கொடியா செடியா? அப்போ இதனால எது விளங்குதுன்னாக்க, செடியினால தான் நான் இருக்கிறேங்கிறது தான் விளங்குதே ஒழியா என்னால் செடி இருக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். எனவே இன்னொரு சில உதாரணங்களை பார்த்து தான் நாம் இந்த முடிக்க முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாமாங்க? நிலைப்படுத்தி நிறைவேற்றி எருசலேமுக்கும் சொல்லி. ஒரு கேள்வியோட போலாமா? Shall I ask you a small question? Try to answer. என்னை பாருங்க. இப்போ இந்த சொன்னது யார்? கர்த்தர். என்ன சொன்னார்? எடுப்பிப்பேன்னு சொன்னார். இப்போ எடுப்புவிக்கக்கூடிய வல்லமை யாருடையது? தேவனுடையது. சரி, இந்த எடுப்புவிக்கிறதுக்கு முன்னால் சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தைகள்? கரெக்டாக அந்த வார்த்தைக்கு மாத்திரம் வரணும். குடியேறு, கட்டப்படுவீர்கள் என்று யூதா பட்டணங்களுக்கு சொல்லி. அப்போ அது சொல்றவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அப்போ எதுக்காக சொல்றார்? இது சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார்னா, பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து அதை சோலைவனமாக நந்தவனமாக மாற்றி ஜனங்கள் குடியேறுகிற பட்டணங்களாக, இடிந்து போன மதில்களை கட்டி அவர்களை குடியிருக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதி. இது யாருடைய இஷ்டம்? இதனால சந்தோஷப்பட்டு அனுபவிக்கிறது யார்? பயனடைகிறது யார்? கர்த்தருடைய யூதாவின் மக்கள் பயனடைகிறாங்க. சரி, இது அவர் பாட்டு செஞ்சுட்டு போயிருக்கலாமே. யார் வேண்டான்னா, இதுதான் உங்களுக்கு ஆசை இஷ்டம்னாக்கா நீங்கள் செஞ்சுட்டு போங்க சாமி, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, என் ஊழியக்காரர்களுடைய என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை. கொடியையும் அவரையும் இணைச்சி தான் கொண்டு போகிறாருங்க. ஆஹா, எத்தனை பேருக்கு காதில் விழுந்துச்சோ? ஏமேன். என்னங்க புரிஞ்சுதுங்க? சொல்லுங்க, என்னங்க உங்களுக்கு புரிஞ்சுதுங்க? அந்த கொடியை அத்துட்டு அப்படி தூக்கி போட்டு நீங்களாம் யாரு போங்கடா அப்படின்னு சொல்லாதபடிக்கு, என் ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை, ஐ வில் எஸ்டாப்ளிஷ் த வேர்ட் ஆஃப் மை சர்வன்ட்ஸ். I will establish the council of my people. ஸ்தானாபதிகள், my leaders. I have appointed somebody as my leader. அவர்கள் உனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். நீங்கள் அந்த ஆலோசனைகளின்படி நடந்து அவைகளை ஏற்றுக்கொண்டு, என் ஊழியக்காரர்கள் சொன்னதை நான் தான் சொன்னேன் என்று ப்ரூவ் பண்ணும்படிக்கு நான் என் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தருவேன். கட்டப்படுன்னு சொல்லுவேன், குடியேறுன்னு சொல்லி அந்த சொன்ன பிறகு பாழாய் போன ஸ்தலங்களை எடுப்புவித்து அவைகளை செய்வேன். இதை செய்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கணும்? இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கணும்? என் ஊழியக்காரர்கள் முதலாவது சில காரியங்களை பேசியிருக்கணும், உங்கள்கிட்ட சில ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அவர்களை சொல்லுவதற்கு நான் அனுப்புகிறேன். They are my mouthpiece. மவுத் பீஸ் இல்லாமல் கிளார்னெட் வாசிக்க முடியாது.
இந்த குழாய் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் ஒரு பேம்பூவில் செஞ்ச சில காரியங்கள் வச்சு செக் பண்ணி தொங்கும், நிறைய தொங்கும். ஒன்றொன்னா வச்சு பே பே அப்படிமா, அது ஒத்து வரலன்னா இன்னொன்று எடுத்து பே அப்படிமா. எதுவும் சரிப்பட்டு வரலன்னா ஒன்று சரிப்பட்டு வரும். பே பே பேன்னு ஆரம்பிச்சிருவான். வெறும் குழாயை வச்சு பூ பூ பூன்னா என்ன வரும்? ஒன்றும் வராது. அந்த விஷயமே எங்கே இருக்குதுன்னா, நாதஸ்வரத்துக்கு விஷயமே எங்கே இருக்குதுன்னா அந்த மவுத் பீஸில் இருக்குது. அதில் வேற ஒன்றும் பண்ண மாட்டான். இவன் ஒன்றும் கத்த மாட்டான். பீ பீ பீப்புன்னு நான் கத்துன மாதிரி காற்று தான் ஊதுவான், ஃபூன்னு ஊதுவான். அதை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேல் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மவுத் பீஸ் இல்லைன்னா பிடுங்கிட்டிங்கன்னா வெறும் குழாய், அவ்வளோதான். அதை வச்சு ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா பூன்னு சுற்றுங்க எங்கிட்ட கொண்டு போய், அவ்வளோதான் அதுக்கு. ஸோ த மவுத் பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாக்ஸஃபோனாக இருந்தாலும் ட்ரம்பெட்டாக இருந்தாலும், ட்ரம்பெட் வேறு விஷயம், சாக்ஸுக்கு மறுபடியும் அது இருக்குது. அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிறார், மை சர்வெண்ட்ஸ் ஆர் மை மவுத் பீஸுங்கிறார். என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய ஸ்தானாதிபதிகள், என்னுடைய வாய் அந்த ஊதக்கூடிய பீஸுங்கிறார் ஆண்டவர். மை மவுத் பீஸ். இந்த சபையில் தேவனுடைய மவுத் பீஸாக இருக்க யாருக்கு விருப்பம் இருக்குமா எனக்கு தெரியல. உணர்ச்சி வசப்பட்டு கையை தூக்கினால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை பாஸ்டர், நாங்கள் ஒரு வசனத்தை கேட்க வந்தோம், ஒரு ஆராதனை கேட்க வந்தோம், ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மவுத் பீஸுங்கிறீங்க, பீஸ் மவுத்துங்கிறீங்க, என்னமோ சொல்கிறீங்க, எங்களை விடுங்க. ஐயா சாமி, நான் விடுறதுக்கு ரெடி. நான் என்றைக்கு உங்களை விட்ட ஆள் தானே, நான் என்றைக்கு பிடிச்சி வச்சுருக்கிறேன். அவரெல்லாவா விட மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான்ப்பா உங்களை தெரிந்து கொண்டேங்கிறாரு. நீ எனக்கு மவுத் பீஸாக இருக்கிறதுக்கு தான் நான் தெரிந்து கொண்டேங்கிறார். இப்போ இது கொஞ்சம் கடினமான ஒரு குத்தப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஒன்று உடனுக்குடன் என்ன வரல, அல்லேலூயா ஆனந்தமே, அதெல்லாம் என்ன செய்யறதில்ல. என்னடா நம்ம மேலே பெரிய கடமையை வச்சு விட்டு கடைசியில் நம்ம ஒன்றும் செய்யாமல் நம்மளை போட்டு கேள்வி காப்பார் போல இருக்குதுடா, ஐயையோ அப்படிங்கிற ஒரு பயம். இனி நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு நாம் சுவிசேஷ வேலையை செய்யலைன்னா வேற யாருக்கு செய்ய போறோம்? நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் வெட்கப்பட்டோமானால் இனி யாரை குறித்து சந்தோஷப்பட வேண்டும்? இந்த ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை புகழ்வதா? அவருக்கு நாம் கனி கொடுக்காவிட்டால் வேற யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? we have wasted almost nearly 75% of the life. சிலருடைய வாழ்க்கையில் 75-80% அவுட், இப்போமே அவுட். நீ மிஞ்சி இருக்கிறது ஒன்றும் கிடையாது. அது நம்பிக்கை கூட இல்லை, இருக்குமா இருக்காதான்ட்டு. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி கடத்தி போட்டோமே ஆண்டவரே, ஏசையா எனக்கு ஒன்றுமே செஞ்ச மாதிரி தெரியல, தேறின மாதிரி தெரியலையே, ஏதோ இப்பப்போ இந்த காலத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எழும்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலும் செய்வது தேவனாலே தான் அன்றி நம்மால் அல்ல. ஆனால் அவருடைய அசைன்மெண்ட்டுக்காக யார் நமது காரியமாக போவார்? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வாலிப நாட்கள் திரும்பி வந்தால் எங்களுக்கு எவ்வளோ லாபமாக இருக்கும்னு. அப்படி நிறைய பேர் அப்படிலாம் யோசிக்கலாம். அதெல்லாம் போனது போங்கடா, இருக்கிறது போயிருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாலிப நாட்கள் இருக்கக்கூடிய பலன் நமக்கு இல்லையே. அதெல்லாம் இருந்தால் இந்நேரம் அந்த நாட்களில் இப்படி இருந்தால் நான் நல்லா ஓடி இருப்பேனே அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொன்னேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, நாம் அவருடைய அசைன்மெண்ட்டை நம்ம தலையில் கட்டிட்டு மிஞ்சி இருக்கிற நாட்களில் அவருக்காக ஓடுற ஒன்றே ஒன்று தான் அவருக்கு சந்தோஷம். அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்போது நான் என் ஊழியக்காரர்களின் வார்த்தையை, என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய அசைன்மெண்ட், அவருடைய வேலையை அவர்கள் எடுத்து சொல்கிறதுனால அதை சொன்னது நான் தான் சொல்லி ஆண்டவர் காட்டுறார். நீங்களும் நானும் ஆண்டவர் குறித்து 4 பேர்கிட்ட பேசும்போது அவர் என்ன செய்கிறார்னா, இவன் தானாக பேசலை, நான் தான் பேசிட்டேன், அது பேசினது என் வார்த்தை தான்னு சொல்லி
ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார். மார்க் 16:18 இதை நான் பிறகு அந்த வசனத்துக்காக வர்றேன். இப்போ நான் அவங்க போகிறவங்க போகலைன்னா என்னுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஒருத்தன் சொல்லணும். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் த வேர்ட் விச் மை சர்வெண்ட் ஹஸ் ஸ்போக்கன், விச் மீன்ஸ் நான் பேசினா என்ன, என் ஊழியக்காரன் பேசினா என்ன, அதுதான். இப்போ அவன் பேசினது என் வார்த்தை தான், ப்ரூவ் பண்ணட்டுமான்னு ப்ரூவ் பண்ண போகிறார். இங்கே எப்படி ப்ரூவ் பண்ணுகிறார்? கட்டப்படுன்னு சொல்கிறார். இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுகிறார்? குடியேறுவாயின்னு சொல்கிறார். இது எப்போ நடக்குதுன்னா ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு பின்னால் தானே நடக்குது. தேவ ஜனமே, கொஞ்சம் எனக்கு சொல்லி காட்டுங்க. அப்போது இந்த ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தருடைய வாயிலேருந்து வர வேண்டுமானால் இதற்கு முன்னாக போய் ஒரு சிலர் சில காரியங்களை செய்திருக்க வேணும். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். இந்த அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறான்னா, தான் சுயமாக ஒன்றும் பேசலை, கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி கர்த்தர்கிட்டருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு they receive the word from God and then they declare. அதை போய் டிக்ளேர் பண்ணும் பொழுது, நான் தான் அனுப்புனேன், என்னுடைய வார்த்தை தான் என்று கர்த்தர் ஆமோதித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உடனே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பாருங்க, குடியேறுங்கிற. அவன் மனம் திரும்பும்போது இவன் வார்த்தையை கேட்டு பேசினவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும்போது பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுகிற தேவனுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்கிறது. கரெக்டா? அந்த வல்லமை செயல்பட்டு அவர்களை குடியேற்றும் போது என் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு முன்னால் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தெய்வம். அந்த ஊழியக்காரர் யாருன்னு நினைக்கிறீங்க? எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, ஆபக்கூக்கு, ஒபதியா, இப்படி தான் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு யாருங்க? நாமங்க மவுத் பீஸுங்க, மவுத் பீஸுங்க. கர்த்தர் நல்லவருங்க. கொஞ்சம் தைரியப்பட்டு ஆண்டோடைய வேலை செய்ய பலப்படுங்க, பலப்படுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்தமாக்கி அவர் பாதத்தில் விழுந்து அவர் கடந்து அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, என்னால் முடிஞ்சதை நான் வாயை திறந்து சொல்கிறேன் ஆண்டவரேன்னு 4 வார்த்தை வளர்னாலே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கு. உலகத்தின் முடிவு மறியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எல்லாருமே மனப்பாடமாக சொல்கிறோம். நம்ம வீடுகள்லாம் தொங்க போடுறோம். எப்போ சொன்னார் தெரியுமா? எதுக்காக சொன்னார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசித்து ஞானஸ்நானம் கொடுங்கள், அப்பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட சதா காலங்களிலும் இருக்கிறேன். நம்ம ஆள்கள் அதை மாத்திரம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னு. இவன் எங்கேயும் போக மாட்டான். இவன் ஒரு வேலையும் நான் இருக்கிற இடத்துல, ஆனால் கர்த்தர் என்னோட இருக்கிறார். நீ உன்னோட இருக்கிறது உண்மைதான். எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு தெரியுமா? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை, என்னுடைய அதிகாரத்தில் நீங்கள் போகிறீங்க. என்ன தான் ஆனாலும் நான் பேக்கப் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட இருக்கிறேங்கிறார். இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன? நாம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? ஹெவன் வில் பேக் யூ அப். நீ போங்க, நீ போய் கனி கொடுங்கன்னாரு. பாஸ்டர் எங்களை விரட்டுறீங்களே, இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்துட்டு பாருங்க. ஆனால் அவருடைய அசைன்மெண்ட்டுக்காக ஆயத்தமாங்க. அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளே, இது என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானே. அப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். எருசலேமுக்கு நீங்கள் போய் 4 பேருக்கு சொல்லுவீங்க, சுகமாக்கும் ஐயா, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இயேசு உங்களுக்கு சுகப்படுத்துவார். ஒன்றும் சும்மா ஓட்ட வாயில் உளறிட்டு போங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் எல்லாம் டிடி பிடிபி ஓடி எல்லாம் ஆண்டவர் கேட்கல. இது உன்னால் முடியாதியா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். ஜெபம் பண்ணுறியா? நான் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசி போ. இனி அடுத்தவர் என்ன செய்வார்? நாம் சொன்னதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. மார்க் 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சரி,
செடியா கொடியா? சொல்லலாமே. இல்லை செடி. அது எப்படி அப்படி சொல்றீங்க? கொடி தான் அது. கரெக்டாக சொல்றீங்க. இது சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? இவ்விதமாய் கர்த்தர் அவர்களை பேசவில்லை. மறுபடியும் எருசலேமில் இருக்க தெருக்களுக்கு வந்தார். சரி, யூதேயா தேசத்தில் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து அவர் வேலையை முடிச்சுட்டு கடைசியில் செடி இப்போ என்ன செய்யுது? கொடிகளை இணைச்சி வச்சுட்டு கொடிகளுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ஊப்பர் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேச வேண்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். கனெக்ஷனை உண்டாக்கிட்டாரா? இப்போ கனெக்ஷனை உண்டாக்கிட்டு அங்கே போயிட்டார் கர்த்தர். அப்புறம் அவர்கள் நின்ற இடத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தை இருக்குது. அங்கே தான் இருக்குது. புறப்பட்டு போனார்களாம். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் பேக்கப் வருதா? பேக்கப் பேட்டரி. நீங்கள் இணைக்க மாத்திரம் சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எப்படின்னு கேட்போம். அவர் என்னதான் நடந்தாலும் பரலோக பேக்கப் நம்மோடு இருக்கும். பயப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர். பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த எண்ணத்தை ஏன் உறுதிப்படுத்துறாருன்னா, நான் அனுப்பின கொடிகள். கவனிச்சிங்களோ? நான் அனுப்பின கொடிகள் தானா பேசாது. செடி பேச அது போய் கொடுக்குது. அவன் என்ன கொடுக்குறானோ அது நான் தான் பேசினேன் என்பதற்கு அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு கட்டப்படு குடியேறுன்னு சொல்லி அதை மறுபடியும் பாழாக்கின ஸ்தலங்களை எடுத்து. அப்படித்தான் எனக்கு ஒரு நாள் சுவிசேஷம் வந்துச்சியா? ஏதோ ஒரு கொடி என்னோட பேசுச்சியா? கொடி பேசுச்சா? கொடியா? பார்க்கலாம் யார் என்ன கவனிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். கொடி பேசுச்சா? செடி பேசுச்சு. சத்தம் எதுலேருந்து வருது? கொடியிலேருந்து வந்துச்சு. அப்போ அந்த செடியுடைய சத்தம் எனக்கு காதில் கேட்டுச்சு. எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தோன்னே அப்போ அந்த என்ன சொல்கிறாருன்னா, இந்த சத்தம் நான் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்டப்படு குணப்படுன்னாரு. நாங்கள் கட்டப்பட்டு குணப்பட்டு இன்றைக்கி பாழாய் கடந்த எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி பட்டணங்களால் குடியிருக்கிறது போல அதுபோல தான் உங்கள் வாழ்க்கை. பேசுனது எப்பவும் செடி தான் பேசும். கொடி தானாக என்ன செய்யாது? அந்த சத்தம் வரும். உங்களுக்கு சுவிசேஷன் சொல்லும் பொழுது கட்டப்படு, அதை நீங்கள் விசுவாசிட்டீங்க. அந்த பேசின அதே சத்தம் உடனே உறுதிப்படுத்தப்பட்டதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு வந்தது. கட்டப்படுன்னு ஒரு சத்தம் வந்துச்சாக்கும், நீங்கள் கட்டப்பட்டீங்க. யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். இப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா. எசாயா 43:10 பாருங்க. நானே அவர் என்று உணர்ந்து என்னை அறிந்து போதும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் தான் அவர். எப்படி அப்படின்னா என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. செடி என்ன பேசுது? கொடி தான் பேசுது. சத்தம் கொடியில். நம்ம கொடி தான் பேசுதுன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருப்போம். செடி தான் நான் தான் பேசுகிறேன்ட்டு நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து செடியை விசுவாசிக்கும்படிக்கு. கொடி அல்ல. இதுதான் ஊழியங்களில் வித்தியாசம். நிறைய பேர் கொடி பக்கமாக இழுத்துட்டு போகிறான், செடி பக்கமாக இழுத்துட்டு போகிறதுக்கு தன்னிட்ட அட்டாச் பண்ணி வச்சுக்கிறான். நீ செடி நீ எப்படிப்பட்டதுங்கிறத எசேக்கியேல் 15 போன வாரமே சொல்லிட்டாங்க. பயங்கரமான வீக்கு. அதில் ஏதாவது ஒரு கட்டையை எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானே ஒரு கட்டையில் எடுக்க முடியாத அளவுக்கு வீக்காக இருக்கும்போது இன்னொருத்தன் என்கிட்ட கொண்டு வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினது போல.
இணைக்க வேண்டியது செடியோடு நம்ம இணைக்கணும். அதுதான் கரெக்டான ஒளியம். இல்லையா? நாம கொடிகள் தான். சுந்தரம் ஐயா சொன்னார்ல, நிறைய உண்டு. நான் உன்னை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீ இன்னொன்னை பிடிச்சி, நீ ஏன் காலை பிடிச்சி தொங்குனா என்ன ஆகுறதுக்கு? ஒன்றும் இல்லை. என்னே தொங்க சொல்லலை உன்னையே. அங்கே பக்கத்தில் இன்னொரு முடி இருக்குது, அவருடைய முடியை பிடிச்சி தொங்கு, பிழைச்சிக்குவேன். செடி. அப்போ நான் தான் இவன் மூலமாக பேசுறது, நான் தான். இன்னைக்கு அப்படித்தானே கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படித்தானே கிரியை செய்கிறார். பரத்திலிருந்து என்னைக்காவது நம்ம ரட்சிக்கப்படுற நாளைக்கு டமால்னு ஒரு பெரிய சத்தம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியா வந்துச்சு. ஒரு சகோதரன் ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிறார், ஐயா இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா செடியிலேருந்து வருது. அதை உணர்ந்து அறியத்தக்கதான ஒரு கிருபையை தரும்போது, அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுறான். உணர்ந்து அறிந்து, உணரணும், அறியணும், விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எனக்கு மவுத் பீஸாக தான் இருக்கிறீங்கன்னாரு ஒழிய, நீங்கள் அல்ல, நான் தான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை ஒழுங்காக செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் வர்ற விளைவுகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆமேன். சரி, இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 11:7. அவர்கள் தங்கள் சாட்சியை போதும். மற்ற சப்ஜெக்ட் வேறு, அது வேறு கான்டெஸ்ட்டில் இருக்குது. நமக்கு இந்த ஒரு இடத்துல நம்ம இப்படி எடுத்தோம்னா, அவர் என்ன செய்தார்கள்னா, தங்கள் சாட்சியை சொல்லி முடித்த போது. அப்போ சாட்சியை சொல்லி இன்னும் ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8:25 பாருங்களேன். 8:25, 14:27 பாருங்கள். 8:25 இவ்விதமாய் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இவன் எருசலேம்லேருந்து போன ஜனங்கள் எங்கே எப்படி போகிறாங்கன்னா, இவங்க சாட்சியாய், நாங்கள் சாட்சி. அப்போது பேசுகிற சத்தம் நாங்கள் அல்ல, செடி தான். நாங்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சிகளாய் அறிவித்து அவர்கள் மூலமாய் தேவன் செய்ததன் அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து முடித்த பிறகு பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இனி 14வது அதிகாரம் 27 வாசித்துட்டு நம்ம ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லலாம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடன் கூட அநேக நாள் சஞ்சரித்தனர். சரி, இப்போ என்ன இப்போ இங்கே இதுன்னா பிரதானமாக அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர தேவன் தங்களை கொண்டு. இந்த வார்த்தை எனக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையாக இருப்பதாக. தேவன் என்னை கொண்டு, தேவன் இந்த சபையாரை கொண்டு, தேவன் இந்த குடும்பத்தாரை கொண்டு, தேவன் இந்த ஊழியரை கொண்டு, தேவன் என்னை கொண்டு, அந்த செடியானது கொடியை கொண்டு வந்துச்சா. அப்போ எங்களை கொண்டு செய்தவைகளை, அப்போ நாங்கள் கொடிகளாய் இருக்கிறோம். அப்போ இவங்க இதை செய்யும்போது பேக்கப் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அந்த கொடி படரும்போது பேக்கப் செடியிலேருந்து கிடைக்கும். எனவே சும்மா நம்மளை ஆண்டவர் அனுப்பலை, கேரண்டி கொடுக்காம அனுப்பலை. நம்ம போகிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் அவ்வளவு பயப்படுறோம். என்னடா வேலை போயிடுமா, நம்ம இமேஜ் போயிடுமா, நம்ம ரெஸ்பெக்ட் போயிடுமா, அது போயிடும். நீங்கள் நின்று பாருங்கள், மிச்சத்தை அவர் செய்வார். ஆண்டவர் நாமத்துக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டி வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருன்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு. இன்றைக்கி அது ஒன்று தாங்க நம்மளை தடுக்குது, ஆண்டவர் நாமத்தில் ஷைன் ஆக முடியாதபடிக்கு. நம்ம உள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம்.
பட் வெளியில் போய் ஆண்டவர் சொல்ல வேண்டிய நபருக்கு கூட, அறிமுகமானவர்களுக்கு கூட சொல்லாதபடிக்கு குட் மார்னிங் போடுவோம், குட் ஈவினிங் போடுவோம், குட் நைட் போடுவோம். ஆனால் யாருக்காவது இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அவ்வளோ இனர்ஷியா, அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி இதை உடச்சி தைரியமாக, ஆண்டவரே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படாமல், தெய்வமே உங்கள் நாமத்தை நான் மறுதளிக்காமல், ஐயா ஏதாவது நான் செய்வேன், என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. ஆனால் இது வரைக்கும் என் உள்ளத்தில் ரொம்ப பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை நான் எடுத்து போடுறேன். என்னுடைய சொந்த காரியங்கள், குணப்படாத காரியங்கள் கசப்பான ரசத்தை கொடுத்துருச்சு. என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன். தெய்வமே, இனி உம்மோடு நான் இணைஞ்சிருந்தால், நல்ல மரத்தோடு இணையும் போது நல்ல மரத்துடைய சாறு தானே வரும். அப்போது பரத்திலிருந்து வந்த ஒரு மரத்தை, ஒரு செடியோடு நம்மளை இணைக்க வச்சாருன்னா அதை விட பாக்கியம் என்ன இருக்குது? ஆனால் இது வரைக்கும் இணைச்ச மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டும் நான் தரலையே தெய்வமே. அப்போ என்னை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, செடியை பார்த்தோன்னே, கொடியை பார்த்தோன்னே, பழங்களை பார்க்குறாங்க. கசப்புன்னா எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா செடிக்கு கெட்ட பேர் வருது. மரம் நல்லதாக இருந்தால், ஒரு கனி நல்லதாக இருந்தால் அதன் மரம் நல்லது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். என் நிமித்தம் ஒரு செடிக்கு கெட்ட பேர் வருது. அந்த செடி இங்கே பூலோகத்திலேருந்து வந்ததா அந்த பிரச்சனையே கிடையாது. ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து பிதா அனுப்பிய செடிக்கு நான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தா என்னை கொண்டு போய் ஒட்ட வச்சவர் என்ன நினைப்பார்? ஏண்டா இதுக்காவாடா நான் உன்னை ஒட்ட வச்சேன்னு அவர் பல முறை கேட்பார். என் நாமத்துக்கு களங்கம் உண்டாக்கும்படியாகவா நான் உன்னை ஒட்ட வச்சேன்? நீ எல்லாம் என்னை தெரிந்து கொண்டது, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். சபையாரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவர் பாரத்தை சுமந்து நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். என்னுடைய நுகம் உங்களுக்கு லகுவானது என்று சொன்னார். பட் we are not ready. சபைக்கு வர்றதும், செய்தி கேட்குறதும், போகிறதும், ஆராதிக்கிறதும், இதோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு எல்லையை போட்டுக்கிட்டோம். இதுதான் நம்முடைய எல்லை. இந்த லிமிட்டுக்கு உள்ளே தான் நான் இருப்பேன், இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறோம். கொஞ்சம் ஆண்டவரை கேட்டு அந்த லிமிட்டு கொஞ்சம் வெளியில் போய் வரணும்னா, அழிந்து போகிற ஒரு ஆத்மாக்களுக்காக ஒரு பாரம் நமக்கு வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன் இந்த சர்வீஸ் இன்றைக்கி மௌன சர்வீஸாக இருக்குன்னா, என்னடா ஒரு பெரிய பொறுப்பை கொண்டு நம்ம இதெல்லாம் போட்டாடுறா, செஞ்சு பார்ப்போம். ஆண்டவர் எப்படியும் இந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு தானே விரும்புகிறார். அவருடைய நியாயத்தீர்ப்புகள் வெளிப்படக்கூடிய காலங்கள் ரொம்ப சமீபமாயிற்று. அவருடைய வருகையும் ரொம்ப சமீபமாயிற்று. உலகத்தின் பாவம் பயங்கரமாய் பெருகி கொண்டு அவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. அவர் மௌனமாய் இரார். இனி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டார். இனி அதுக்குள்ளால் நம்மளால் இயன்ற மாட்டோம், நம்மளால் இயன்ற மாட்டோம். பேக்கப் தர்றேன்னு தானே சொல்கிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு தானே சொல்கிறார். சாமர்த்தியத்தை பார்த்து, நம்முடைய திறமையை பார்த்து நம்மை பயன்படுத்துகிறவர் அல்ல. பட்சபாதம் இல்லாமல் அவருடைய அல்லேலூயா உகந்தவர்களாய் ரெடியாக இருந்தால் அடுத்த அசைன்மெண்ட்டுக்காக அவங்க காத்திருந்தாங்க. நீங்கள் ஒருவேளை டாக்டராக இருக்கலாம், இல்லை நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜ் டீச்சராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். எதுவோ ஆண்டவரே உங்கள் அசைன்மெண்ட்ஸுக்காக நான் இருக்கிறேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி ரெடி ஆகிட்டிங்கன்னா, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில், அதாவது உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் அசைன்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதை செய். அந்தந்த எல்லைகள், அந்தந்த இடங்களில் அந்தந்த இடங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பிழைக்கிறதுக்காக அல்ல, அவருடைய அசைன்மெண்ட்டுக்காக நம்மளை வச்சுருக்கார். முதல்ல அந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களால் சொல்ல முடியுமா? அவருடைய அசைன்மெண்ட்டுக்காகத்தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இந்த பூமியில் இருக்கிறேன். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? அல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் இதெல்லாம் கொடுத்துருவார். சாப்பாடுக்கு பாடலாம் கொடுத்துட்டு போவார். பட் நான் இருக்கிறது அவருடைய அசைன்மெண்ட்டு. பேதுரு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்னன்னு கேட்டால், அடுத்த நிமிஷம் என்ன அசைன்மெண்ட் கிடைக்குமோ எனக்கு தெரியாது, உடனே போகணும், போகணும். பெட்டியெல்லாம் அப்புறம் அடுக்கலாம், முதல்ல ஓடுனா ஓடிடணும். ஸோ அவங்க அப்படி பழக்கப்பட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நமக்குன்னு வாழ பழக்கப்பட்டுட்டோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா, அந்த தாட்ஸை கொஞ்சம் ஷிஃப்ட்டு, கொஞ்சம்
மாற்றிட்டோம்னா நம்மை கொண்டும் தேவன் செய்வார் அல்லவா? நம்மளை கொண்டு தேவன் செய்யும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், எங்களை கொண்டு செய்தவைகளை திருச்சபைக்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம். இப்போ இனிமேல் தலைவலி போச்சு, அது போச்சு, இது முடி போச்சு, கொட்டி போச்சு, இப்படி சொல்லாதபடிக்கு நீங்கள் வெளியில் புறப்பட்டு போய் மற்ற காரியங்கள் உங்களுக்கு செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில் சேர்க்கும்போது எங்களை கொண்டு தேவன் செய்த காரியங்கள்னு சொல்லுகிற சாட்சி அது உன்னத சாட்சியாக இருக்கும். ஆமேன். கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாமா இன்னைக்கு? இப்போ நீங்களும் சொன்னார், ஸ்தோத்திரம், எனக்கு சாட்சிகள், நீங்களும் எனக்கு சாட்சிகள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுத்தான் நம்ம சாட்சிகளாய் வாழ முடியும். அவர் பலத்தில் தான் நம்ம சாட்சிகளாய் வாழ முடியும். அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டாம். தேவரீர், என்னை கொண்டு நீர் செய்யக்கூடிய அந்த ஆத்தும ஆதாயம் என்னை கொண்டு நான் செய்ய வேண்டியவைகளை ஒழுங்காய் பரிசுத்தமாய் செய்வேனால் அதற்கு பிறகு ஒரு சத்தம் உண்டாகும். கட்டப்படுன்னு ஒரு சத்தம் உண்டாகும். அப்புறம் குடியேறுன்னு ஒரு சத்தத்தை சொல்லி பாழாய் போன அவங்களோட வாழ்க்கைகள் மறுபடியும் செழிப்பாய் மாறும். அதுக்கு ஒரு ஊழியக்காரன் போகணுமே, அதுக்கு சொல்லுகிற ஆள்கள் வேணுமே. ஆண்டவர் தம்முடைய சத்தம், ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தினால தான் அவர் பேசுகிறார். கர்த்தர் நல்லவர். யூ மே பி அ யங் பர்சன், ஒருவேளை சின்ன பிள்ளையாக கூட இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், நடுத்தர வயதில் உள்ளவர்களாக இருக்கலாம், பரவாயில்ல, அல்லது முதியோராக இருக்கலாம். ஒருவேளை இதை குறித்து நான் எண்ணம் வச்சதே இல்லையே வாழ்க்கையில். என்னடா இது புதுசாக இருக்குது, நாமெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கவலையே படாதீங்க, அதை பற்றி கவலைப்படல. இது வரைக்கும் செய்யலே, ஃபெயில் ஆகிட்டேனே, பரவாயில்ல. வாலிப செல்வங்களே, ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் போயிடும் தெரியுமா? டக்கு 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 டக்குன்னு போயிடும். காலங்கள் சீக்கிரமாக பறக்குது. என் இமேஜ் என்ன ஆகும், என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகும்னு கொஞ்சம் தயவு செய்து அவருக்காக இதை பார்க்காம இயேசு கிறிஸ்து தான் அறிவிப்பேன்கிற ஒரு போல்ட்னஸ் உங்களுக்குள் வரட்டும். அவரை மறுதலிக்க மாட்டேன் என்கிற ஒரு எண்ணங்கள் வரட்டும். கர்த்தருடைய ஜனமே, அப்படி ஒருவேளை பயத்தோடு இருப்பீர்களானால் இப்போ கேட்போம், ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்காக இந்த உலகத்தில் நாங்கள் இல்லைன்னா அப்போ வேறு எந்த உலகத்தில் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அந்த பயங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. வேற ஒன்றும் இல்லை, இப்போ போய் ரோட்டில் போயிருங்கன்னு நான் சொல்லலை, பயப்படாதீங்க. ஆனால் எனக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்கும், உங்கள் அசைன்மெண்ட்டுக்காக நான் இருப்பேன் என்பதை நான் முதலாவது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனையோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லாமல் பயந்து போய் வந்திருக்கிறேனே. உண்மைதானே? சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு நான் சொல்லாதது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு நடந்திருக்குதுப்பா. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தேவனுடையது. தேவனே, எனக்கு அந்த தைரியத்தை தார். நம்ம ஆட்டுக்கு சபைக்கு வந்து நம்ம ஆட்டுக்கு போகிறேன், இது எனக்கு நல்லா இல்லைப்பா. ஆண்டவரே, என்னையும் உம்மாலே பயன்படுத்த முடியுமா? ஏன் முடியாது ஐயா? மனுஷ பாஷையை பேசாத ஒரு கழுதையை பேச வைத்தது நமக்கு எவ்வளோ நல்ல காரியங்களை செய்துட்டாரே ஐயா. என்னையும் நான் பேரு கெட்டு போனவன் அப்படின்ட்டு கெட்டு போனவள்னு சொல்றீங்களோ? அப்படி ஒரு எண்ணம் இருக்குதோ? கரப்டட் பர்சனுங்கிற எண்ணம் இருக்குதோ? கெட்டு போச்சுப்பா, நல்லவன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? என் ஆண்டவர் எல்லாத்தையும் புதிதாக்கி தருகிறவர். எனக்காக யார் போவார்? ஏசப்பா, இன்னாரை கொண்டா செய்தார் அப்படிங்கிற ஆச்சரியம் வரும். ஏசையா, நம்மில் ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம் ஒருவரையும் அவர் வெறுக்காத தெய்வம். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, ரொம்ப அருமையான 3வது சர்வீஸ் 2025 பிறந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இட்ஸ் த 3rd சர்வீஸ். அவர் உள்ளத்தில் இருக்கிறத சுமக்கணும்ன்ட்டு விரும்புகிற தெய்வம்.
ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் பெரிய சாட்சிகளை சபையில் செய்வார் என்று கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷ துவக்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், தேடாதவெல்லாம் என்னை தேடுவார்கள் என்று சொன்னார். ஐ ரிமெம்பர் தட். இதுவரைக்கும் எவெல்லாம் தேட மாட்டான்னு நினச்சோமோ பயங்கர வைராக்கியமாய் வந்து தேடுவார்கள்னு சொன்னார். ஐ ரிமெம்பர் தட் ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. யார் எப்படி மாறுவார் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. கர்த்தர் ஒருவர் தான் அதை அறிவார். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போக வேண்டாம். வாலிப தம்பிமார்கள் சோர்ந்து போகாதீங்க, தங்கச்சிமார்கள் சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் செய்யலைங்கிற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள் வைத்து நொந்து போகாதீங்க. அதை அதோடு நிறுத்தி தேவனிடத்தில் சரண்டர் ஆகி, தெய்வமே எனக்கு தெரியாது, நீங்கள் தான், உங்கள் ப்ரையாரிட்டி, உங்கள் அசைன்மெண்ட்டு தான் எனக்கு, மற்றபடி நான் பிழைப்புக்காக பல காரியங்களை செய்கிறேன், நீங்கள் என்னை கொடுத்த ஜாபுக்காக நன்றி, அதெல்லாம் பிழைப்புக்காக செய்கிறேன், ஆனால் உங்கள் அசைன்மெண்ட்டை நான் மறக்க மாட்டேன். கேன் யூ ஜஸ்ட் மேக் எ ஸ்மால் கமிட்மெண்ட் ப்ளீஸ்? அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம எடுத்துடலாமா? நீங்கள் மாத்திரம் இல்லை, நானும் தான். க்ளோரி டு காட். அப்பா ஐயா, அந்த கமிட்மெண்ட்டை அதை ஆனர் பண்ணட்டும் இன்னைக்கு. God can do anything. கர்த்தரால் எல்லாம் கூடுமே. நம்முடைய மகிழ்ச்சிக்கு அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறோம்ப்பா. நீங்களும் என்னுடைய தாசரும் எனக்கு சாட்சிகள். என்னுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நான் நிலைப்படுத்துவேன் சொன்னீங்க. என்னுடைய ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனைகளை நான் உறுதிப்படுத்தி, கட்டப்படு, குடியேறு என்று சொல்லி பாழாய் கிடக்கிற நிலங்களை எடுப்பிப்பார் என்று சொன்னீங்களே. அப்படியானால் நீங்கள் செய்கிறது, சொல்கிறதும் செய்கிறதும் உங்கள் வல்லமை, ஆனால் அதை போய் பிரகடனப்படுத்துறது எங்கள் வேலை. நாங்கள் வளர்னதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் நன்மை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படியானால் முதலாவது எங்கள் வேலையை செய்யணுமே. 4 நாள் ஆச்சே மரித்து நாருமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அந்த கல்லை முதலாவது எடுன்னு, முதல்ல அந்த கல்லை புரட்டு. அது நீ தான் செய்யணுமா? அப்போ பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது நாங்கள் தான். அதான் அந்த கல்லை எடுக்கிறது. பிறகு வா வெளியிலன்னு சொல்றது அவருடைய வல்லமை, அவருடைய சொல்லும் அவருடைய வல்லமையும். சொன்னார், என்ன சொன்னார்? வா லாசருவே வெளியில வந்து சொன்னார். வாயை திறந்து சொன்ன பிறகு அவருடைய வல்லமை புறப்பட்டுச்சு. இங்கேயும் அப்படிதான், கட்டப்படு, குடியேறுன்னு சொல்லி பாழாய் கடந்தவர்களை எடுப்பிப்பவர். வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செயல். குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லிட்டு டக். அப்ப அவருடைய சொல், அப்புறம் அவருடைய வல்லமை. இது செய்யறதுக்கு முன்னால தான் ஊழியக்காரனை அனுப்பிடுறார். நான் தான் பேசினேன் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து என்னை விசுவாசிக்கும்படிக்கு நான் அவனை அனுப்பினேன். நீ விசுவாசித்தால் என் வாயிலிருந்து சொற்கள் புறப்படும். ஐ வில் டூ த மிரக்கல். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு பெரிய கருவி பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அவருடைய சொல்லையும் அவருடைய வல்லமையும் வெளியில் வர்றதுக்கு நம்ம ஒரு திறப்பின் வாசல்னு சொல்ல முடியாது, அதுவும் சொல்லலாம், ஒரு ரோடு போட்ட மாதிரி இல்லையா? ஒரு பாத்வே கிரியேட் பண்ணி விட்டா. அப்போ நீங்களும் நானும் மவுத் பீஸ், எவ்வளோ முக்கியமான மவுத் பீஸுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி 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 சொல்லுவோம். கர்த்தர் செயலில் கிரியை செய்வார். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆயத்தமாய் விடுவோம். 6ஆம் மணி வேளையில் பேதுரு ஜெபிக்க ஆயத்தமானான். அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ஆயத்தமானான். கொர்நேலி வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆயத்தமானான்னா, இவனுடைய நிழல் பட்டாலே சுகமாகிற அளவுக்கு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டான். நீங்களும் நானும் வேலை ஸ்தலங்களில் பல இடங்களில் இருக்கிறோம். அந்தந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கிளர்க்காக இருக்கலாம், பியூனாக இருக்கலாம்,
இல்லை பெரிய ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம். போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் தேவன் கூட இருக்கும்போது ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். பரிசுத்த பிதாவே, தர்மையான நல்ல நாளில் உம்முடைய பாரத்தை எங்கள் மேல் இறக்கி வைக்கிறீர். 3வது சண்டே இன்னும் விட மாட்டேங்கிறீங்க. 25 எடுத்தோன்னு சுவிசேஷ காரியங்களையே தான் சொல்கிறீங்களே ஒழிய, சீக்கிரமாக இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். அவருடைய எல்லா அறிகுறிகளும் கர்த்தாவே நிறைவேறுகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் கொஞ்சம் வச்சிருக்கிறீங்க. அந்த கொஞ்ச நாட்களில் எங்கள் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காவது நாங்கள் ஜெபித்து வெட்கப்படாமல் உம்மை குறித்து நாங்கள் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜாவே. வேலை ஸ்தலங்களில் பலப்படுத்துங்க. எங்கே போனாலும் எதையாவது ஒரு லிங்கை பிடிச்சி என் ஆண்டவரை சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். தேவன் செய்கிறதை செய்வீர் அல்லவா. நீங்கள் கொடிகள், கொடிக்கு பின்னால் செடி பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். சாட்சிகளோடு சபைக்குள் வரட்டும். கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்களை சாட்சியாக நாங்கள் அறிவிக்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வானத்துக்கு நேராக தலைகளையும் கைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் கனி தந்து அவருடைய ராஜ்யத்தில் நாமும் அவருடைய கனிகளோடு கூட பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கனி கொடுக்க வைப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.